வாங்க இன்றைக்கி கோகோனட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு இளநீர். அந்த இளநீருக்கு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கு தேவையானது இந்த கோகோனட் வாட்டரும் இந்த சைனா கிராஸும் தான். 2 கப் அளவுக்கு இளநீர் எடுத்து இந்த பேனில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அகர் எடுத்து ஊற வைக்கணும். இந்த இளநீர் எடுத்து உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற தேங்காவை எடுத்து பீஸாக கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடலாம். அப்போ தான் இந்த சைனா கிராஸ் கரைஞ்சி தண்ணியாக மாறிடும். அதுக்கப்புறமா சர்க்கரை எடுத்து தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுவிட்டு அதையும் கரைய வச்சுட்டு தண்ணியை ஆக்கிடணும். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற இந்த இளநீர் தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றிடணும். அவ்வளோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் குளிர விட்டுட்டு அதை எடுத்து இந்த கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்த இந்த தேங்காவை எடுத்து அதுக்குள்ளே போட்டு விடுங்க. இது எதுக்குன்னா இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். அதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.